மறுநாள் மதிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. வீட்டிற்குள் ஒருவிதமான அமைதி நிலவியது. அந்த அமைதி அக்னிக்கு மட்டும் ஏனோ எரிச்சலை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. வழக்கமாக இந்த நேரத்திற்குள் மீனாட்சி அம்மாள் வந்து சமையலை முடித்து குழந்தைக்கு என்ன வேண்டும், வீட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று எல்லாவற்றையும் கவனித்திருப்பார். ஆனால் இன்று அவரை காணவே இல்லை. அதுவும் இந்த நேரத்தில் பனிமலரின் 2 கைகளும் காயமடைந்திருந்தன. குழந்தையை சரியாக தூக்க முடியாது, சமையல் செய்ய முடியாது, சின்ன சின்ன வேலைகளை கூட செய்ய முடியாது. இதுவரை தனது வாழ்க்கையில் அலுவலகத்தையும் தொழிலையும் மட்டுமே கவனித்து கொண்டிருந்த அக்னி இப்போது குழந்தை, சாப்பாடு, வீடு, பனிமலர் என்று அனைத்தையும் கவனிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தான். குழந்தையோ அவனது கால்களை சுற்றியே ஊர்ந்து கொண்டிருந்தது. டேய், உனக்கு வேற வேலையே இல்லையா? காலையிலிருந்து என்னைக்கே சுற்றி சுற்றி வர என்று முணுமுணுத்தவன் சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்தான். மதிய நேரம் ஆகிவிட்டது. இந்த மீனாட்சி அம்மா எங்கே போய் தொலைஞ்சாங்க என்று புலம்பியபடியே ஃபோனை எடுத்தான். மீனாட்சி அம்மாவுக்கு அழைத்தான். முதல் முறை அழைப்பு முழுவதும் ஒலித்தது. ஆனால் எடுக்கப்படவில்லை. அதுவே அக்னியின் கோபத்தை மேலும் தூண்டியது. சூப்பர், எல்லாரும் சேர்ந்து என்னை டார்ச்சர் பண்ண முடிவு பண்ணிட்டீங்களா என்று புலம்பியவனோ மீண்டும் அழைத்தான். இந்த முறை சில நொடிகளிலேயே அழைப்பு எடுக்கப்பட்டது. என்னம்மா ஆச்சு? வீட்டுக்கு வரலன்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டிங்களா? ஏன் இன்னும் வேலைக்கு வரல? மதிய சாப்பாட்டுக்கு நேரம் ஆகுது என்று எரிச்சலுடன் கேட்டான் அவன். அந்த பக்கமிருந்து மீனாட்சி அம்மாவின் குரல் கேட்டது. தம்பி, மன்னிச்சிடுங்க தம்பி, என்னோட வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, அவரை பார்த்துக்கணும், அதான் வர முடியல. அக்னி கண்களை மூடிக்கொண்டான். என்னம்மா இது, இப்படி திடீர்னு சொன்னால் நான் என்ன பண்ணேன்? அட தம்பி, சமையல் தானே, எப்படியாவது பார்த்துக்கோங்க, 2 நாளில் வந்துடுவேன். எப்படியாவது பார்த்துக்கோங்கன்னு சொன்னால் எப்படி? அதெல்லாம் பார்த்துக்கலாம் தம்பி, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இதை கூட சமாளிக்க மாட்டீங்களா? அக்னி வாயை திறந்து ஏதோ சொல்ல போனான். ஆனால் மீனாட்சி அம்மாள் அதற்குள் அடுத்த வார்த்தையை சொல்லிவிட்டார். வெளியாட்களெல்லாம் நம்பி உள்ளே விட்டுறாதுங்க தம்பி, காலம் கெட்டு கிடக்கு. அவ்வளவுதான். அவர் ஃபோனை வைத்து விட்டார். அக்னி சில நொடிகள் ஃபோனை பார்த்து கொண்டே இருந்தான். நான் என்ன சின்ன குழந்தையா? தெரியாதவங்க கிட்ட மிட்டாய் வாங்காத, காலம் கெட்டு கிடக்குன்னு சொல்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு போகிறாங்க என்று முணுமுணுத்து கொண்டே சோஃபாவில் வந்து அமர்ந்தான். அவன் புலம்பிக் கொண்டிருப்பதை பார்த்த பனிமலருக்கு சிரிப்பு வந்தது. ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். ஆர்த்தி இருந்த வரைக்கும் யாரும் என்கிட்ட இப்படி பேச மாட்டாங்க, இப்போ எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு என்று இன்னமும் புலம்பிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் மீனாட்சி அம்மாள் தனது வீட்டின் முன்புற திண்ணையில் அமர்ந்திருந்தார். அவரது கணவர் அவர் அருகில் அமர்ந்து செய்தித்தாளை படித்து கொண்டிருந்தார். சற்று முன்பு அக்னியுடன் பேசியதை முழுவதுமாக கேட்டிருந்தவர் செய்தித்தாளை கீழே வைத்துவிட்டு அவரை பார்த்தார். ஏண்டி, நான் நல்லா தானே இருக்கேன், நீ என்னன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, பார்த்துக்கணும், வர முடியலன்னு பெரிய பெரிய பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்க என்று கேட்டார் அவர். மீனாட்சி அம்மாள் சிரித்தார். அட போங்க. உண்மையை சொல்லு, என்ன விஷயம்? அவரது முகம் மெதுவாக மாறியது. அந்த ஆர்த்தி பிள்ளை என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு போயிடுச்சுங்க என்றார் மீனாட்சி அம்மாள். அவரது கணவரோ புரியாமல் பார்த்தார். என்ன சத்தியம்? நான் இல்லாத நேரத்தில் கொஞ்ச நாள் வீட்டு வேலைக்கு போகாதுங்கன்னு கேட்டுச்சு. ஏன்? மீனாட்சி அம்மாள் ஆழமாக மூச்சை இழுத்து விட்டார். அதுக்கு அந்த புள்ள சொன்ன காரணம் இன்னும் என் காதில் இருக்கு என்று சொல்லிவிட்டு தொடர்ந்தார். நீங்கள் இருந்தா குழந்தைய நீங்கள் பார்த்துப்பீங்க, வீட்டை நீங்கள் பார்த்துப்பீங்க, சமையலை நீங்கள் பார்த்துப்பீங்க. அப்போ அக்னி அவனோட வேலையை மட்டும் பார்த்துட்டு இருப்பான். அதுவே நீங்கள் வீட்டு வேலைக்கு போகலைன்னா அக்னியோட மனசு மாறுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுச்சு. இப்போ பாருங்க, அந்த பனிமலர் பிள்ளைக்கு கையில் அடிபட்டிருக்கு, குழந்தைய கூட சரியாக தூக்க முடியலை. இந்த நேரத்தில் நாங்கள் போகாமல் இருந்தால் என்ன ஆகும்? அவரது கணவர் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அந்த அக்னி தம்பி தான் குழந்தைய பார்த்துக்குவார், அவளையும் பார்த்துக்குவார், அவளுக்கு என்ன வேணும்னு கவனிப்பார். தினமும் ஒருத்தருக்கொருத்தர் உதவி பண்ணிக்கிட்டே இருந்தா மனசு மாறாமல் இருக்குமா? சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். அந்த ஆர்த்தி புள்ள
சாக போகிற நேரத்தில் கூட தன்னை பற்றி யோசிக்கல. அவங்க நல்லா இருக்கணும்னு தான் யோசிச்சு. அந்த ஆசை நிறைவேறணுமில்ல என்று கேட்டார் மீனாட்சி அம்மாள். அவரது கணவர் மெதுவாக சிரித்தார். மீனாட்சி அம்மாளின் கண்களில் நீர் மின்னியது. வாழ்க்கையில் மாறாத மனசுன்னு எதுவுமே கிடையாது. அதுக்கான சூழ்நிலை அமையணும். அந்த சூழ்நிலையை அந்த புள்ள சாக போகிற நேரத்தில் கூட உருவாக்கிட்டு போயிடுச்சு என்று சொன்னார். அவரது கணவர் மெதுவாக அவரது தோளை தட்டி கொடுத்தார். மீனாட்சி அம்மாள் வீட்டின் வாசலை நோக்கி பார்த்தார். அவரின் மனதிற்குள் இப்போது ஒரே ஒரு வேண்டுதல் மட்டுமே இருந்தது. ஆர்த்தி, நீ நினச்ச மாதிரி அவங்க வாழ்க்கை நல்லா அமையணுமா என்று நினைத்து கொண்டார். மீனாட்சி அம்மாள் சமையலுக்கு வராமல் போகவே அக்னி என்ன செய்வது என்று தெரியாமல் வீட்டில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தான். சிறிது நேரம் கழித்து சமையலறைக்குள் சென்று எப்படியோ இணையத்தில் பார்த்து சாதம் வைத்து முடித்தான் அவன். சாதம் வெந்ததா இல்லையா என்பது கூட அவனுக்கு தெரியவில்லை. 2-3 முறை மூடியை திறந்து பார்த்தான். ஒரு கட்டத்தில் எப்படியோ சாப்பிடும் அளவுக்கு சமையல் முடிந்தது. குழந்தை தரையில் தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தது. பனிமலரோ எதுவும் பேசாமல் அமைதியாகவே அமர்ந்திருந்தாள். ஆனால் அவளின் முகத்தில் ஏதோ ஒரு சங்கடம் இருப்பதை அக்னி கவனித்தான். சில நிமிடங்கள் கழித்தும் அதே நிலை. பனிமலரோ அடிக்கடி இடம் மாறி அமர்ந்து கொண்டிருந்தாள். கண்களை கீழே வைத்து கொண்டாள். ஏதோ சொல்ல வேண்டும் போல் இருந்தது, ஆனால் சொல்லவில்லை. இறுதியில் அக்னியே கேட்டான், இப்போ என்ன? இல்லை, ஒன்றுமில்லை சார். உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாதான் ஏதாவது இருக்கும். அவள் அமைதியாக இருந்தாள். சொல்லு, என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை. பனிமலர். அவன் குரல் சற்று அழுத்தமாக மாறியதும் அவள் தலையை குனிந்தாள். சில நொடிகள் கழித்து மிக மெதுவாக, ரெஸ்ட் ரூம் போகணும் சார் என்றாள் அவள். அக்னியோ முதலில் புரியாமல் பார்த்தான். அதன் பிறகுதான் அவளது 2 கைகளையும் பார்த்தான். அடுத்த நொடியிலேயே அவனது முகம் மாறியது. அந்த கோணத்தில் அவன் யோசிக்கவே இல்லை. கையில் காயம், துணி மாற்ற முடியாது, கதவை திறக்க முடியாது, எதையும் சரி செய்ய முடியாது. ஒரு நொடி அப்படியே நின்றான். பனிமலருக்கோ பூமி பிளந்து உள்ளே போய்விட வேண்டும் போல் இருந்தது. இரு என்று மட்டும் சொன்னவன் சட்டையை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தான். 10 நிமிடங்கள் கழித்து பக்கத்து வீட்டு வயதான அம்மாவுடன் திரும்பி வந்தான் அவன். உள்ள வாங்கம்மா என்று சொன்னவன் பனிமலரை பார்த்தான். அவளோ தலையை நிமிரவே இல்லை. அந்த அம்மா அவளை உள்ளே அழைத்து சென்றார். சிறிது நேரம் கழித்து வெளியே வந்தார். பாவம்பா, சின்ன பொண்ணு என்று சொல்லியபடி அவர் கிளம்பிவிட்டார். அக்னியோ பெரிதாக அதை கவனிக்கவில்லை. ஆனால் அந்த சம்பவத்திற்கு பிறகு பனிமலர் இன்னும் அமைதியாகிவிட்டாள். முன்னால் இருந்த அமைதி வேறு, இப்போதிருக்கும் அமைதி வேறு. அவளது கண்கள் கூட லேசாக கலங்கியிருந்தது. மாலை நேரம். குழந்தை விளையாடி கொண்டிருந்தது. அக்னி அவளை பார்த்தான். இப்போ என்ன? இல்லை, ஒன்றும் இல்லை சார். என்ன, மறுபடியும் அதே டைலாக்கா? அவள் பதில் சொல்லவே இல்லை. இப்போ ஏன் அழுற? கேள்விக்கு பனிமலரின் கண்கள் உடனே கீழே சென்றன. இல்லை. சொல்லு. இல்லை. சொல்லு. நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அம்மா. அவங்களுக்கு என்ன? அவங்க என்கிட்ட ஒரு மாதிரி பேசினாங்க. என்ன, ஒரு மாதிரியா? ஆமாம். அவளது குரல் உடைந்தது. முதலாளிங்கன்னா என்ன வேணாலும் பண்ணலாமா? வேலைக்காரி மாதிரி நடத்துவாங்களா? கையில் மட்டும்தானே காயம் பட்டிருக்கு, அதுக்காக எல்லாத்துக்கும் உதவி கேட்கணுமா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு உன் வேலையை நீயே பண்ணிக்க மாட்டியான்னு கேட்டாங்க. அவள் கண்களை துடைக்க முயன்றாள். ஆனால் கைகளை கூட தூக்க முடியவில்லை. அந்த காட்சி அக்னிக்குள் ஏதோ செய்தது. எனக்கு இனிமே எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துக்கிறேன் சார் என்று அவள் கண்ணீரோடு சொன்னாள். அக்னி சில நொடிகள் எதுவும் பேசவில்லை. பிறகு தலையை கோதிக்கொண்டான். சரி. பனிமலர் நிமிர்ந்து பார்த்தாள். இனி யாரையும் கூப்பிட மாட்டேன் சார். அம்மா தாயே என்று அவன் 2 கைகளையும் தூக்கினான். இனி எதுவாக இருந்தாலும் நானே பார்த்து தொலைக்கிறேன் சார். சில நேரம் எனக்கே சந்தேகமாக இருக்கு. அவள் புரியாமல் அவனை பார்த்தாள்.
கஞ்சி தெரியாமல் கையில் கொட்டிடுச்சா இல்லை நீயே வேணும்னே கொட்டிக்கிட்டியான்னு கூட எனக்கு இப்போ சந்தேகமாக வருது. வார்த்தையில் மீண்டும் பனிமலரின் உதட்டில் சின்ன சிரிப்பு தோன்றியது. அந்த நேரத்தில் குழந்தை உணவுக்காக அழ ஆரம்பித்தது. இதோ இன்னொருத்தன் என்று முணுமுணுத்தவன் குழந்தையை மடியில் அமர வைத்தான். உணவை எடுத்து ஊட்ட ஆரம்பித்தான். முதல் வாய் உணவு ஒழுங்காக போனது. இரண்டாவது வாய் பாதி கன்னத்தில் போனது. மூன்றாவது வாய் உணவோ நேராக அக்னியின் சட்டையில் விழுந்தது. டேய், குழந்தை சிரித்தது. அடுத்த நொடி கையிலிருந்த உணவை எடுத்து அக்னியின் கன்னத்தில் தடவி விட்டது. பனிமலரோ சிரிப்பை அடக்க முடியாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாள். அக்னி அதிர்ச்சியாக நின்றான். குழந்தையோ கைத்தட்டி சிரித்தது. நடத்துடா, நீ நடத்து என்று அக்னி குழந்தையை பார்த்தான். உனக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. குழந்தை மீண்டும் சிரித்தது. நடத்து நடத்து, என்னெல்லாம் ஆடணுமோ இப்போவே ஆடிக்க. அவன் சொல்ல சொல்ல குழந்தை அவன் மூக்கில் கை வைத்து அழுத்தியது. குழந்தையை மடியில் வைத்து கொண்டு உணவு ஊட்டி கொண்டிருந்த அக்னி ஒரு வழியாக அந்த போராட்டத்தை முடித்துவிட்டு எழுந்தான். அப்பாடா என்று நிம்மதியாக பெருமூச்சு விட்டவன் குழந்தையை தரையில் இறக்கி வைத்தான். குழந்தையோ கைத்தட்டி சிரித்து கொண்டே தவழ்ந்து சென்றது. அப்போதுதான் அவனுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. பின்புறம் ஏதோ ஈரமாக இருந்தது. முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் அடுத்த நொடியே அந்த ஈரப்பதம் முழுவதும் பரவியதை உணர்ந்தவன் புருவத்தை சுருக்கினான். என்னடா இது சொல்லிக்கொண்டே பின்னால் கையை வைத்து பார்த்தான். அவ்வளவுதான், அவனது முகம் அப்படியே மாறிவிட்டது. வேகமாக கையை எடுத்து பார்த்தான். பிறகு குழந்தையை பார்த்தான். குழந்தையோ அவனை பார்த்து பல்லை காட்டி சிரித்தது. டேய் என்று அதிர்ச்சியோடு கத்தினான் அவன். பனிமலரோ புரியாமல் அவனை பார்த்தாள். அக்னி மெதுவாக திரும்பி தரையை பார்த்தான். அங்கே ஒரு சிறிய ஈரமான வட்டம். அதன் அருகே குழந்தையின் சிறிய காலடி தடங்கள். குழந்தை தவழ்ந்து கொண்டு போகும்போது சிறுநீர் கழித்துவிட்டு சென்றிருக்கிறது. அதை கவனிக்காமல் அக்னி அங்கேயே அமர்ந்து குழந்தைக்கு உணவும் ஊட்டியிருக்கின்றான். ஒரு நொடி முழு வீட்டிலும் அமைதி. அடுத்த நொடி பனிமலரால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அவள் சிரித்தே விட்டாள். முதலில் உதட்டோரம் மட்டும், பிறகு தோள்கள் குலுங்க ஆரம்பித்தன. கடைசியில் வெளிப்படையாக சிரித்து விட்டாள். அக்னியோ அவளை முறைத்து பார்த்தான். சிரிக்காத என்றான் அவன். அதுவே இன்னும் சிரிப்பை அதிகப்படுத்தியது. பனிமலர் என்று பல்லை கடித்தான். அவளோ சிரிப்பை அடக்க முயன்றாள். ஆனால் முடியவில்லை. அக்னி வேகமாக எழுந்து நின்றான். சூப்பர் சூப்பர் என்று தலையாட்டினான். ஒருத்தி கையை வேணும்னு ரிப்பேர் ஆக்கிட்டு உட்காந்துருக்கா. இன்னொருத்தையும் வீட்டையும் என்னோட கையையும் பாத்ரூம் ஆக்கிட்டு திரியிறான். நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. 2 பேரும் சேர்ந்து என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க. குழந்தை மீண்டும் கைத்தட்டி சிரித்தது. நீ சிரிடா சிரி என்று குழந்தையை பார்த்தவன் குளியலறையை நோக்கி நடந்தான். 2 அடிகள் சென்றவன் மீண்டும் திரும்பினான். இனிமே இந்த வீட்டில் எப்பவுமே தரையில் ஈரம் இருக்கவே கூடாது என்றான் அவன். நிமலரோ இன்னும் சிரித்து கொண்டே, குழந்தைகிட்ட சொல்லிடுறேன் சார் என்றாள். ஒரு நொடி அவன் அவளை பார்த்தான். பிறகு முகத்தை திருப்பிக் கொண்டான். ஆனால் அவளது சிரிப்பு மட்டும் அவன் காதில் தொடர்ந்து ஒலித்து கொண்டே இருந்தது. கதையோட இந்த பகுதி எப்படி இருக்குன்னு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸ்டோரி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.